பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்துல இருந்தாங்க. எகிப்துக்கு யோசேப்பை பற்றி தெரியாத ஒரு புது ராஜாவானாரு. அந்த ராஜா இஸ்ரவேல் மக்களை பார்த்து அவங்க எண்ணிக்கையில அதிகமா இருக்கிறதையும் பலசாலிகளா இருக்கிறதையும் பார்த்து அவருடைய மக்களான எகிப்தியர்களை கூப்பிட்டு, இங்க பாருங்க, இந்த இஸ்ரவேல் மக்கள் பலுகி பெருகி இருக்காங்க, அது மட்டும் இல்லாம நம்மளை விட ரொம்ப பலசாலிகளாவும் இருக்காங்க. இப்படியே போச்சு அப்படின்னா நாளைக்கு ஒரு யுத்தம் வர அப்ப கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளோட எதிரிங்களோட சேர்ந்து நமக்கு விரோதமா எழும்புவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நம்ம தேசத்தை விட்டு புறப்பட்டு போயிடுவாங்க. இத நம்ம விடக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் மக்களை நம்ம கொடுமையா வேலை வாங்கணும், அவங்களுக்கு கஷ்டமான வேலைகள் எல்லாம் தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மக்கள் கிட்ட சொன்னாங்க. உடனே எகிப்தியர்கள் இஸ்ரவேலருக்கு சுமைகள் சுமக்கிற வேலை, அதாவது பெரிய பெரிய கல்லு, பெரிய பெரிய கட்டை இதெல்லாம் தூக்க வச்சாங்க. இந்த வேலைகள் எல்லாம் அவங்க கரெக்டா பாக்குறாங்களா அப்படின்ற பாக்குறதுக்காக ஒரு விசாரணைக்காரனையும் அவங்களுக்கு மேல ஏற்படுத்தினாங்க. இது மூலியமா அவங்க பார்வோனுக்கு, அதாவது எகிப்தோட ராஜாவுக்கு பண்டக சாலை பட்டணங்களை ஏற்படுத்தினாங்க. அதோட பேரு பித்தோம், ராமசேஸ். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டும் இஸ்ரவேல் மக்கள் ஒடுங்கி போகவே இல்லை. இஸ்ரவேலோட தேவனாகிய கர்த்தர் அவங்கள ஆசிர்வதிச்சு அவங்கள பழுகி பெருக செஞ்சாங்க. இத பார்த்து இன்னும் அந்த ராஜாக்கு கோபம் வந்துருச்சு. உடனே அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அவங்களுக்கு இன்னும் கஷ்டமான வேலைகளை கொடுக்கணும்னு சொல்லி அவங்கள சாந்து செய்யறது, அது மட்டும் இல்லாம செங்கல் செய்யற வேலைகளை கொடுத்தாங்க. வயல்வெளியில இருக்கிற கடுமையான வேலைகளையும் அவங்களுக்கே கொடுத்தாங்க. இந்த மாதிரி பல வேலைகளை கொடுத்ததுனால இஸ்ரவேல் மக்கள் அவங்க ஜீவனையே ஐயோ எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்கள வேலைகளை கொடுத்து இந்த எகிப்து மக்கள் கொடுமைப்படுத்தினாங்க. இந்த ராஜா அதோட இல்லாம எபிரேய மருத்துவச்சிகளான செப்பிரால், பூவால் அவங்களையும் கூப்பிட்டு, நீங்க என்ன பண்ணணும், இஸ்ரவேல்ல பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளை நீங்க கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததுனால இந்த ராஜா சொன்ன மாதிரி எபிரேய ஸ்திரீகளுடைய ஆண் குழந்தைய கொல்லாம ஆண் குழந்தைகளையும் காப்பாற்றினாங்க. இந்த விஷயத்த ராஜா கேள்விப்பட்டதும் அவர் ரொம்ப கோபமாகி அந்த மருத்துவச்சிகளை வர சொன்னாரு. நான் உங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாம நீங்க எதுக்காக எபிரேய குழந்தைங்களை காப்பாத்துறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த மருத்துவச்சிங்க, ராஜா, எபிரேய ஸ்திரீகள் ரொம்ப பலமானா இருக்காங்க, நாங்க போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்துடுது, அதனால எங்களால எதுவுமே பண்ண முடியல ராஜா அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டுட்டு ராஜாக்கு இன்னும் கோபம் வந்துச்சு. ஆனாலும் இந்த மருத்துவச்சிங்க ராஜாவுக்கு பயப்படாம இஸ்ரவேலுக்கு உதவியா இருந்ததுனால இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அந்த மருத்துவச்சிகளையும் அவங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிச்சாங்க. இந்த ராஜா இதோட நிற்காம ஒரு மோசமான ஒரு சட்டம் ஒண்ணு போட்டாங்க. அந்த சட்டம் என்ன தெரியுமா? எபிரேயராகிய உங்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறந்தா அந்த ஆண் குழந்தைங்களை நீங்க என்ன பண்ணணும், எகிப்துல இருக்கக்கூடிய நைல் நதியில நீங்க தூக்கி போட்டுறணும். நீங்க ஆண் குழந்தைகளை என்ன பண்ணக்கூடாது, வளர்க்க கூடாது. ஒருவேளை உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தா அதை நீங்க என்ன பண்ணணும், கட்டாயமா இந்த நைல் நதியில தூக்கி போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் ரொம்ப சோகமா இருந்தாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல இஸ்ரவேல்ல ஒரு குடும்பத்துல ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கிறதுனால அவங்க அம்மாக்கும் அவங்க அப்பாக்கும் அந்த குழந்தைய தூக்கி போட மனசு இல்லாம ரொம்ப பத்திரமா 3 மாசம் வரைக்கும் யாருக்கும் தெரியாம அந்த குழந்தைய பாதுகாப்பா வச்சிருந்தாங்க.
ஆனா 3 மாசம் கழிச்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தைய நம்மளால வச்சுக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்தப்ப அவங்க கர்த்தர்கிட்ட, கர்த்தரே தேவனே, எங்க குழந்தைய நீங்க எப்படியாவது பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு பிரேயர் பண்ணிட்டு ஒரு கூடைய எடுத்துட்டு வந்து அந்த கூடைய கீழ் பூசி அதுல அவங்களுடைய குழந்தைய படுக்க வச்சு அந்த பெட்டியை எடுத்துட்டு போய் நைல் நதி கரை ஓரமா விட்டாங்க. இத அந்த குழந்தையோட அக்கா ஓரமா நின்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, என்ன நடக்குது அப்படின்றது. அந்த பெட்டி கொஞ்சம் கொஞ்சமா மிதந்து மிதந்து அந்த நதியில போயிட்டே இருந்துச்சு. அப்போன்னு பார்த்து அந்த பார்வோனுடைய குமாரத்தி அந்த நைல் நதிக்கு குளிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க அந்த பெட்டியை தூரத்துல பார்த்துட்டு அவங்க தோழிக்கிட்ட, அது என்ன பெட்டி, நான் பார்க்கணும், இப்ப எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. தோழியும் அந்த பெட்டியை கொண்டு வந்து கொடுத்தா அந்த பெட்டியில அந்த அழகான குழந்தை இருந்துச்சு. அதை பார்த்ததும் பார்வோனுடைய குமாரத்தி, இந்த குழந்தைய நான் கண்டிப்பா வளர்க்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டுட்டு இருந்த அவங்க சகோதரி அந்த பார்வோன் குமாரத்தி கிட்ட ஓடி போய், இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக நான் உங்களுக்காக ஒரு எபிரேய ஸ்திரிய வர சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே பார்வன் குமாரத்தையும் சரி நீ போ அப்படின்னு சொன்னாங்க. இந்த பொண்ணு கடன்னு ஓடி அவங்க அம்மா கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லி அந்த குழந்தையோட அம்மாவையே அந்த பார்வோன் குமாரத்தி கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. பார்வோன் குமாரத்தி அந்த குழந்தையோட அம்மாவை பார்த்து, நீ என்ன பண்ணு, இந்த குழந்தைய எனக்காக வளர்த்துத்தா, இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு நான் உனக்கு காசு கொடுக்குறேன், சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைய அதோட அம்மாவோட கையிலேயே கொடுத்துட்டாங்க. அவங்க அம்மாவும் அக்காவும் குழந்தைய வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் அந்த குழந்தைய பாசமா ஆசையா வளர்த்தாங்க. ஆனா குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு மீண்டுமாய் பார்வோன் குமாரத்தி கிட்ட போனாங்க. போயிட்டு, நீங்க நதியில இருந்து கண்டெடுத்த குழந்தை இந்த குழந்தைதான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அவங்க கையில ஒப்படைச்சாங்க. பார்வோன் குமாரத்தி அந்த குழந்தைய வாங்கிட்டு, நான் நதியில இருந்து கண்டெடுத்ததுனால இந்த குழந்தைக்கு நான் மோசே அப்படின்னு பேர் வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஆமா குட்டீஸ், நம்ம இவ்வளோ நேரம் கேட்டது மோசே தாத்தாவோட கதை தான். மோசே தாத்தா எப்படி அரண்மனையில இருந்தாங்க, எப்படி தேவனை சந்திச்சாங்க, என்னென்ன அற்புதம் அதிசயங்கள் எல்லாம் செஞ்சாங்க அப்படின்றத நம்ம இனி அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நீங்க மிஸ் பண்ணாம இந்த கதையை கேட்கணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.